வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்னென்னா எங்களோட 5th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி, சாரி என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி இன்றைக்கி. ஸோ அதனால் சும்மா லஞ்சுக்கு வெளில போகலான்னு பார்க்கும்போது இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பேர்ட்ஸ் கார்டன் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. சரி, நாங்களும் அங்கே வந்ததே இல்லை, அதனால் வந்துட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சாரீ பற்றி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் என்கொயர் பண்ணியிருந்தீங்க. இது வந்து ஆக்சுவலி என்னோடய மதர் இன்லாவோட சாரீ. அவங்க வந்து திருப்பூரில் ஒரு ஹோல்சேல் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தாங்க. பியோர் காட்டன் சாரீ, சம்மருக்குலாம் சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி கட்டுறோமோ அது மாதிரி ப்ளேஸ் ஆகுது. ஸோ இது சாரீ ஃபுல்லாகவே பிளாக்குன்றதுனால நான் ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டாக சில்வர் ஜுவல்லரி வச்சு பேரப் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக பேங்கிள்ஸ், அப்புறம் கம்பல், செயின், மோதிரம், இது எல்லாமே வந்துட்டு சில்வர் ஜுவல்லரி. ஒரு வாட்ச் மட்டும்தான் பிளாக் கலர். இது வந்து மெட்டி, ரெண்டுமே நான் மெட்டியை தான் வந்து ரிங்காக போட்டிருந்தேன். குட்டியாக ஒரு பிளாக் போட்டு வச்சு முடிச்சாச்சு. நான் மேக்கப் ஆல்ரெடி முடிச்சுட்டு இருந்தேன், சும்மா டச்சப் மட்டும் வீடியோக்காக பண்ணேன். ஸோ இவ்வளோ தான் இந்த லுக்கே. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அண்ட் எலிகண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பிளாக் சாரீ போடுறீங்கன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பாப்பாக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலேருந்தே பேக் பண்ணி கொண்டு போயிட்டேன். ஸோ அங்கே போனாலே அவர் வந்து ஏதாச்சும் பார்த்தாருன்னா இது வேணும் அது வேணும்னு கேட்பாரு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். முறுக்கு, அப்புறம் வந்துட்டு மக்கானா, அப்புறம் கிரேப்ஸு, கொஞ்சம் டேட்ஸு, ரோஸ்ட் பண்ண நட்ஸ் அண்ட் மக்கானா ரெண்டுமே நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். ஸோ ஏர் ஃப்ரையரில் ஒரு 4 to 5 minutes ரோஸ்ட் பண்ணாலே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ப்ளெயினாக தான் நட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணேன். மக்கானாக்கு மட்டும் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஹாய், how are you? எங்க போறோம் நம்ம? ஹாய் ஹாய். இந்த பேர்ட்ஸ் கார்டன் மாண்டே கசினோன்ற ஒரு மாலில் தான் இருக்குது. மால்னால் யூஷுவல் மால் மாதிரி இருக்காது. இது தனித்தனி பிளாக்ஸாக பயங்கர பெருசாக இருக்கும், பேலஸ் மாதிரி. இதுக்குள்ளேயே வந்துட்டு கசினோ இருக்குது, நிறைய கேமிங் இருக்குது, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, லைக் தியேட்டர்ஸ் அந்த மாதிரி. ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, நிறைய ஷாப்ஸும் இருக்குது, இவங்களோட ஹோட்டல்ஸும் இருக்குது. இங்கேயே தனித்தனி பிளாக்ஸில் இருக்குது எல்லாமே. ஸோ இந்த பேர்ட்ஸ் கார்டன் பார்த்திங்கன்னா மண்டே அண்ட் டியூஸ்டேஸில் க்ளோஸ்டாக இருக்கும். வென்ஸ்டே டு சண்டேஸில் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்குது. அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 105 rands அண்ட் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா 70 rands. இந்த டைப்பில் இருக்க பேர்ட்ஸ் கார்டன் ஆஃப்ரிக்காலே இது மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ரெப்டைல்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ரெப்டைல் ஷோஸு, அப்புறம் வந்துட்டு பேர்ட் ஷோஸு, இதெல்லாம் வந்துட்டு டெய்லி பேசிஸ்லேயும் நடக்கும், அக்கேஷ்னலாகவும் நடக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு வெப்சைட்டில் நம்மளுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓ, இதுதான் அந்த ஃப்ளமிங்கோ கஃபே போலடா. பேர்ட்ஸ் கார்டன் தானே, சும்மா குட்டியாக ஏதாவது கேஜில் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினச்சி போனோம். அந்த மாதிரிலாம் இல்லை, இது பயங்கர பெருசாக இருந்துச்சு. நல்லா ஒரு 2 to 3 hours வந்து நல்லா வாக் பண்ணி டூர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. We have what we call telemetry. They believe that 360 degrees. And in school, they also teaches that opposite the pie, it means it's all the way around on a complete circle. If we imagine a complete circle, it means his head actually won't be positioned. It will fall off, and something that we don't want to see. So the right answer is 200. Many people, they believe that an eagle is the bird that hold the title
of the highest of actually the bird that has ever flew or ever actually has reached the highest height, I can say. So it's how they survive without drinking water. So they absorb all the moisture from all the food that they consume. And they're one of the birds that are known to be good at killing snakes. She will strike the snake, shake it until it's actually lifeless, and eat it as if it's a good protein for her. எங்கே போடுங்க எங்கே போடுங்க சதன் கேசோவரி ஈமு மாதிரியே இருக்குல்ல. இது பேர் லெஸ்ஸர் ஃப்ளமிங்கோவா. ஃப்ளமிங்கோவோட மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருக்கு. இவங்க எல்லாருக்குமே டபுள் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க. ஒயிட் ஸ்டார், ப்ளூ கிரேன். நம்ம இதை வந்து ஜோனாஸ்பர்க் ஜூவில் பார்த்தோம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு சிலை மாதிரி இருக்குது. இதை பார்த்தா நிஜம் பேர்ட்னே நம்ப மாட்டாங்க, அப்படி இருக்கு. கிரே கிரவுண்ட் கிரேன் அழகாக இருக்குது. அதோட இது பேர் என்ன சொல்லுவாங்க, கொண்டை. அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு குட்டி லேமர். ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு ஹலோ. இந்த மாதிரி கலர் கலரான பேரட்ஸ்லாம் நம்ம ஊர்லேயே நிறைய பார்த்துருப்போம். பட் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ நம்ம ஊர்லலாம் கேஜ்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்களே, இதை அப்படியே ஓப்பனாக ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அவங்க பாட்டு எங்கே வேணால் நடந்து போகிறாங்க. பட் அங்கே ஒரு காட் மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க. குடி அது போடக்கூடாது, டக்கு டக்கு. நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இங்கே நிறைய ரெப்டைல்ஸும் இருக்குது. லைக் crocodiles, அப்புறம் டார்டாய்சஸ், அப்புறம் ஃப்ராக்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன் அந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் நிறைய லிசர்ட்ஸ் கூட இருந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு ஒரு தனி ரூமில் கிளாஸ்க்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. பட் எங்கள் 2 பேருக்குமே லிசர்ட்ஸ்னால் ரொம்ப பயம். ஸோ அதனால் அங்கே போயிட்டு நாங்கள் பார்க்கல. ஆல்சோ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளவே ஒரு பெரிய பாண்ட் இருந்துச்சு, பயங்கர பெரிய பாண்டு. அதுக்குள்ளேயுமே நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு, டக்கு, அப்புறம் நிறைய கிரேன்ஸ் அந்த மாதிரி எல்லாம். கீழே பாருமா, அங்க பாருங்க டக் பாரு. ஹாய். தூங்குது, கண்ணு மூடி இருக்கு பாரு. இதுதான் போல அங்க தூங்கிட்டு இருந்தது. பயங்கரமா ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருது. மஸ்கிட்டோஸும் நிறைய இருக்கு. Hi. Hi. Mama. இந்த சைட் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரூம்ஸ் மாதிரி கேஜஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு பேராக இருந்துச்சு. பேர்ட்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லாமே பேராக இருந்துச்சு. அங்கேருந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே கேஜ்குள்ளே இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே இருந்த பேர்ட்ஸ் எல்லாமே.
ஓ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன், அரபாடு லாரில ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. பேர்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு டயர்ட் ஆகிட்டதுனால நாங்கள் காஃபி குடிக்கலான்ட்டு அதுக்குள்ளவே இருந்த ஃப்ளமிங்கோ கஃபேக்கு தான் போனோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிள் ஜிம் இருந்துச்சு. ஸோ சிம்பா வந்து அங்கே விளையாடிட்டு இருந்தார் நாங்கள் காஃபி குடிக்கும் போது. பக்கத்துலேயே தான் அவ்வளோ ஃப்ளெமிங்கோஸ். இவ்வளோ ஃப்ளெமிங்கோஸை ஒரே இடத்துல நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் அந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளெமிங்கோஸை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் மால்குள்ளே போயிட்டோம். இந்த மாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கத்தார்லேயும் இந்த மாதிரி ஒரு மால் இருக்குது. ஸ்கையை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே எப்போ போனாலும், டேயில் போனாலும் சரி, நைட்டில் போனாலும் சரி, இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கேயே ஒரு அர்கேட் இருந்துச்சு. அதில் வந்து பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தார். அதெல்லாமே முடிச்சு நாங்கள் டின்னர் சாப்பிட போயிட்டோம். டின்னருக்கு வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். இதை ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணோம். ப்ரான் சில்லி வந்துச்சு, ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு. அப்புறம் பானிபூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். 4 பானிபூரி தான் வச்சுருந்தாங்க. அதில் டேஸ்ட் வந்து ரொம்ப 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 சுமாராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். தந்தூரி ஒரே ஒரு வாய் தான் எடுத்து வச்சேன். பயங்கரமாக ஒரு ஃபவுல் ஸ்மெல்லு, அப்புறம் டேஸ்ட்டுமே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதனால் பில் செட்டில் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்கே வந்து ஃபுட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஹாய், இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம். அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனோம். பட் அங்கே வந்து ஃபுட்டு வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல, செட் ஆகலை. அதனால் வந்துட்டு மறுபடியும் பக்கத்துலேயே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பி போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 7:30 ஆகுது. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். அதனால் வந்துட்டு சீக்கிரமாகவே கிளம்பிடலாம். அதனால தான் வந்துட்டு நாங்கள் லஞ்சே பிளான் பண்ணோம், இல்லைனா டின்னருக்கு தான் வந்திருப்போம். ஸோ ஸ்கூல் வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆகிறதுனால சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கேப்காக வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சவுண்ட் கேட்குதான்னு தெரியல, நான் மைக் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனடியே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you in another interesting video. Bye bye.